அண்ணா அவர்களுக்கு இருந்த ஆளுமை, கலைஞர் அவர்களுக்கு இருந்த ஆளுமை, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்குறோம் சார். ஏன்னா இவங்களாம் சொன்னதை செஞ்சுட்டாங்க. நீட் தேர்வு தமிழகத்தில் இருந்து போகுமா போகாத சார்? ஒரு 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லை. திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதப்போ அப்படி சொல்லல. திமுக அந்த தேர்தலை ஜெயிச்சதுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் காரணமா? கார்பரேட் மூலம் எந்த கட்சிக்கு தான் இல்லை. திமுக அமைச்சர்கள் மேல ஒருத்தர் மேல கூட இது வரைக்கும் ஊழல் புகாரே வந்தது இல்லையா? இப்போ நான் மற்றவங்களை கெட்டவன் சொல்றேன்னா நான் நல்லவனா இருக்கணும். திமுக அமைச்சர்கள் எந்த வகையில் வசதியா இருக்காங்க? இப்போது தியாகராஜன் நிதியமைச்சர் இருக்கார். அவர் படித்தவர், நிதியை பற்றி ஓரளவு தெரிஞ்சுட்டு வந்தவர். ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட் போட்டார். நான் சொல்கிறேன், எக்கனாமிக்ஸ் அவருக்கு என்ன தெரியும்? அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தகுதி விசுவாசமா இல்லைன்னா திறமையா? தனக்கு இப்படியே இருக்கிற ஆட்களை வச்சுக்கிறதுக்கு அது அமைச்சரின் தேவையில்லை. உண்மையிலேயே திமுக ஆட்சியில் கோயில்கள் இடிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றியோ திமுக வாயை திறக்க மாட்டாங்க. சிறுபான்மைவாதம், மதவாதம் என்பதை காட்டிலும் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் இந்த 3 ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஃபெஸ்டிவல் சார்ந்து வாழ்த்து தெரிவிப்பார்? தொடர்ந்து திமுக ஒரு அணுகுமுறையில் இருக்கின்றது. அது காலப்போக்கில் அதற்கான பதில்கள் வரலாம். உங்களோட கண்ணோட்டத்தில் மத்திய அரசா ஒன்றிய அரசா சார்? ஒன்றிய அரசு தான். இதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அப்பெல்லாம் ஒன்றிய அரசுன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தவே இல்லை. திடீர்னு எதுக்காக இந்த ஞானோதயம்? இல்லை, அப்படி இல்லையே சூழ்நிலையே. உங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடம்ன்றது ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, ஜெயிக்குமா? திராவிட நாடு என்பது தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியதான் திராவிட நாடு. கேஎஸ்ஆர் திராவிடனா இந்துவா? நான் தமிழர். தமிழன் என்பது திராவிடத்தில் உள்ளடக்கம். திராவிடம் என்பது இந்தியாவில் உள்ளடக்கம். கொக்கென நினைத்தாரோ தமிழக ஆளுநர் ரவி? சிலந்தி 2 கருத்து இருக்கு. சிலந்தி வளகட்டும். சிலந்தின்னா பின்னாடி ஒரு புண்ணு மாதிரி வரும், உட்கார முடியாது சார். திமுக பொறுத்த வரைக்கும் சிலை வைக்கிறது சரியா தப்பா? தலைவர்களாக இருந்தவர்கள் நம்ம விட்டு சென்றவர்கள் சிலை வைக்கிறது தப்பு இல்லை. கடவுளை நம்ம அடையாளப்படுத்துறது சிலையை வச்சுதான். திராவிட கட்சிகள் எதிர்க்கிறது கடவுளை தான். நான் கோயிலுக்கு போக மாட்டேன். அது வேற, இது வேற. ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொல்லிட்டேன். ஆனால் பெரியார் அப்படி சொல்லலையே சார். ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவன், அத்தனை தலைவர்களை பார்த்துட்டு வந்துடுவேன். இந்திரா காந்தி மூலம் அத்தனை பேர் கூட நான் இருந்தவன். பழங்க, இன்னைக்கு யாரும் என்னை தெரியாமல் இருக்கலாம். அதில் எனக்கு சரி என்பதுதான் நான் சொல்ல முடியும். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில் திமுகவோட முக்கியமான நிர்வாகி ஒருத்தர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். கே.எஸ். ராதாகிருஷ்ணன். இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பேராக மட்டும் பார்க்கல, திமுகவோட மிகப்பெரிய அடையாளமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவு பல வருஷங்களாக, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடந்த வருஷம் மே 7ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்று முடிச்சிட்டார் சார். தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் பல கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமான வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் சட்டம் இயற்றுவோம்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதை நிறைவேற்றவும் செஞ்சால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நிறைவேற்றினா மட்டும் நீட் தேர்வு போயிடுமா சார்? இப்போ வரைக்கும் நீட் தேர்வு இருக்குது. வாக்குறுதியில் திமுக தோத்துடுச்சுன்னு இதில் நினைக்கிறதா, இல்லைனா இன்னும் சில வருஷம் இருக்கே தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீட் தேர்வில் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்கவில்லை. அதை முதல்ல நோக்கமும் நீட்டு கூடாது என்று அன்றைக்கு சொன்னதற்கான முன்னெடுப்பும் அந்த உறுதிமொழியை காப்பாற்றுகின்ற வகையில் கடமைகளை ஆற்றியுள்ளார். அதை மறுக்க முடியாது. நீட்டு தேர்வு என்பது அது போராடி பெற வேண்டிய ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கின்றது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் மத்திய அரசிடம் போராடி இன்னும் 7 மாதம் தான் ஆச்சு. இதற்கு மேல் அதை எப்படி கொண்டு போகலாம்? ஏற்கனவே வழக்குகள் நடத்தியிருக்காங்க. வேறு விதமான வழக்குகள் அதை எப்படியாவது வேறு முகமாக கொண்டு போய் சட்ட சிக்கல்கள் கொண்டு போய் சிந்திக்கலாம். அண்ணா அவர்களுக்கு இருந்த ஆளுமை, கலைஞர் அவர்களுக்கு இருந்த ஆளுமை, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்குறோம் சார். ஏன்னா இவங்களாம் சொன்னதை செஞ்சுட்டாங்க. நீட் தேர்வு தமிழகத்தில் இருந்து போகுமா? புரியணும், ஒரு 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லை, இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்குது. தேர்தலில் பல்வேறு உறுதிமொழிகளை சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. நீட் வந்த உடனே அதற்கான முன்னெடுப்பை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. அதை படிப்படியாக தான் அதை கொண்டு போக முடியுங்கிற நிலையில் இன்றைக்கி இருக்குது. அரசியல் நகர்வு என்பது அப்படி தான் கொண்டு போக முடியும். ஓகே சார், ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். ஏன்னா உங்ககிட்ட ஜூனியராக அந்த பல பேர் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க. அப்படின்றப்ப சட்டம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இதில் கேட்குறேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி எல்லைக்கு உட்பட்டு நீட் தேர்வை இந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்ற முடியுமா, முடியாதா சார்? மார்க்கம் இருந்தாலோ அதற்கான முன்னெடுப்பு இருந்தாலும் நிச்சயமாக அதை செய்யலாம்.
அப்போ மாநில அரசு நினைச்சாங்கன்னா நீட் தேர்வை இல்லை, கேன்சல் மாநில அரசு கிட்ட மட்டும் அந்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கிட்டே இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் அதை போராடி பெற வேண்டியிருக்கு. இப்போ மாநில அரசுக்கிட்ட மட்டும் அந்த அதிகாரம் வந்து அப்பவுமே முதலமைச்சர் அதை நீக்கி அதற்கான உத்தரவுகளை போட்டிருக்க முடியும் இல்லையா? அப்படின்னா எதுக்காக நம்ம மாநில சுயாட்சின்னு சொல்றோம் சார்? ஆட்சியில் எல்லாமே அது சொல்றோம். சொல்கிறேன். இந்தியா என்பது ஒரு உபகண்டம். பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், அதே மாதிரி பல்வேறு சீதோசன நிலைகளும் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது பன்மையில் ஒருமை என்ற நிலையில் நாமெல்லாம் பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்தோம் ஒரு கொடையின் கீழ். பிறகு பிரிட்டிஷ்கார் விடுதலை பெற்ற பிறகு ஒரே நாடாக இந்தியா இருந்தாலும் இந்தியாவில் பல்வேறு உபகண்டங்களாக மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேண்டும், தன்னாட்சி கேட்கல, சுயாட்சி வேண்டும். அமெரிக்கா நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு அந்த கான்ஸ்டியூஷன், அரசியல் பொதுவான கான்ஸ்டியூஷன் இருந்தால் கூட அந்த சப்பா, அந்த துணையாக இருக்கிறதுக்கு ஒரு சில வரையறைகளை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாகாணத்திலும் வச்சுருக்கிறாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கோர்ட், ஃபெடரல் கவர்மெண்ட். அதுமாதிரி ஆஸ்திரேலியாலாம் அப்படி தான் இருக்குது. சுவிட்சர்லாந்து ஒவ்வொரு குடிகளே தனியாக இருக்குது. அது சின்ன நாடு தான். இப்படி இருக்கும் பொழுது இந்தியா என்பது மக்கள் தொகையே அதிகம், பல்வேறு மொழிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அபிலாசைகள், கோரிக்கைகள், எண்ணங்கள், தேவைகள் இதெல்லாம் நிறைவேற்றணும்னா மாநில சுயாட்சி வரும். மாநில அரசுக்கு தான் நிறைவேற்ற வேண்டிய செயல்பாடுகளும் இதுகளும் கடமைகளும் மாநில அரசுக்கு அதிகம். அவங்க டெல்லியிலேருந்து தொகுப்பு நிதி பணம் கொடுக்கறதோடு சரி, தகவல் தொடர்பு, பணம் அச்சடிக்கிறது, வெளிநாட்டு உறவு, இராணுவம், இதில் அவங்களுக்கு உடைய ஒரு இது இருக்கும். மீதி விஷயங்கள் எல்லாமே, மீதி செய்திகள் எல்லாமே பிரச்சனைகாத்திரம் மாநில அரசு செய்ய வேண்டிய, களப்பணியில் செய்ய வேண்டிய பணி தான். அப்படி இருக்கும் பொழுது மாநில சுயாட்சி இருந்தால் தான் வேகமாகவும் விரைவாகவும் அந்தந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவை என்பதும், இப்போது நமக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவை உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்காது, அந்த தேவை அசாமுக்கு இருக்காது, இங்கே இருக்க ஒரு சுதேச நிலை பல்வேறு, அதை நான் இங்கே இருக்கவங்க தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஒரு ஒரு யூனிஃபார்மாக ஒரு கடமையாற்றும் பொழுது அது நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஒரு மாநிலத்துக்காக தேவையாக இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு மாநில அரசுகளுக்கு தான் கடமையும் அதுக்கான ஒரு சூழலும் இதெல்லாம் அமையும் வசதியாக. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நீட்டையும் தமிழகத்தையும் பிரிக்க முடியாது. திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. அப்போ அப்படி சொல்லலை, நான் சொன்னேன் அப்படி நிறைவேற்ற முடியாது. ஏன் முதலமைச்சர் வந்து தீர்மானம் நம்ம உறுதி கொடுக்கணும், அது பிறகு சட்டமன்றத்தில் பேசணும், அப்படிலாம் கிடையாது. சரி சார், நிச்சயமாக காலப்போக்கு இப்போ வந்து என்ன மே மாதம் பதவியேற்றாங்க 7ஆம் தேதி, இன்னும் என்ன 9 மாதம் வந்து 9 மாதம், இன்னும் 5 வருஷம் ஆட்சி இருக்கா இல்லையா? இன்னும் ஒரு ஓராண்டு காலம். எப்போ ஒரு ஆட்சி வந்தாச்சுன்னா ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்லை. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக பொது தடம் பதவியேற்றிருக்காரு. காலப்போக்கில் அனுபவங்கள், அந்த துறையினுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வரணும் இல்லையா? சரி சார், கேட்கறது மேக்ஸிமம் டைம் லைன் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளையாவது நிச்சயமாக அதுக்கான ஒரு திட்டங்களும் இதுகளும், அதுக்கான ஒரு நடைமுறைகளும் செயல்பாடுகளும் அதை நோக்கி ஆனால் கடமைகளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சார், நீட்டுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திமுக அரசு ஆட்சி அமைச்சதிலிருந்து யாருக்கு அதிகப்படியாக மனநடுக்கம் ஏற்படுதோ இல்லையோ அதிமுக அமைச்சர்களுக்கு ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நியூஸை கேள்விப்படுறோம், இந்த அதிமுக அமைச்சரோட வீட்டில் ரைடு, அந்த அதிமுக அமைச்சரோட ஆஃபீஸில் ரைடுன்னு சொல்லிட்டு. திமுக அமைச்சர்கள் மேலே ஒருத்தர் மேலே கூட இது வரைக்கும் ஊழல் புகாரே வந்தது இல்லையா? ஏன்னா எந்த அளவு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நாம் இந்த பக்கம் கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறேன் சார். முதலமைச்சர் சொன்னார் சட்டமன்றத்தில், இப்போ ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கார் சமீபத்தில் நடத்த முடிஞ்ச சட்டம், கவர்னர் உரையில் எங்கள் தரப்பிலேயோ எங்கள் ஆட்சியிலேயோ எங்கள் கட்சிக்காரர்களோ எங்களை சார்ந்தவர் யார்த்தவனோ உடனே அதற்கான தவறுகள் வந்தால் அவர்களை தண்டிக்கப்படுவார்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த வடசென்னையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அத்துமீறி தாக்குனாங்கன்னு அவருடைய பொறுப்பு தூக்குனாங்க. இப்படிலாம் அங்கங்கே நடக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த வைரலாக 2-3 நடந்த விஷயங்கள்லாம் உடனே அதுக்கான பொறுப்புகளை நீக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. இது அதை சுட்டிக்காட்டு உண்மையாக இருந்தால், அந்த குற்றச்சாட்டு நேர்மையாக கொண்டு போய் இது மாதிரி நடந்ததுன்னு உண்மை இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் முடிவு
இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ அமைச்சர்கள் இருக்காங்க திமுகவில், இவங்க மேலே நாளைக்கே ஊழல் புகார் சுமத்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் அவர்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? இப்போ வந்து சும்மா நாளைக்குன்னா எப்போ சொல்கிறீங்க? ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்லை ஒரு அது அது அவரே சொல்லிட்டாரு. நியாயமாக உண்மையாக எந்த யார் மீதும் புகார் வந்தாலும் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அமைச்சர் என்ன சார் பண்ணுவார்? அவரை அந்த குறிப்பிட்ட துறையிலிருந்து நீக்குவாங்களா தற்காலிகமா? அது அவர் தான் முடிவு பண்ணுவார். முதலமைச்சர் தான். அது நான் எனக்கு சொல்ல தெரியாது இல்லையா, அது முதலமைச்சர் தான் முடிவு. ஓகே சார். ஆனால் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆமாம், அவரே சொல்லிட்டார். உறுதி கொடுத்துருக்காரு, சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். பத்திரிக்கையெல்லாம் செய்தியாக வந்தது இல்லையா? ஓகே சார். யார் செஞ்சாலும் தவறு, அது தண்டிக்கப்படுவார்கள். இப்போது நான் மற்றவங்களை கெட்டவன் சொல்கிறேன்னா நான் நல்லவனாக இருக்கணும். அந்த ஒரு பெர்செப்ஷனில் பார்த்தோம்னாக்கா அதிமுக அமைச்சர்களை இவ்வளோ தூரம் சாடுற நம்ம திமுக அமைச்சர்கள் எந்த வகையில் வசதியாக இருக்காங்க? நான் வசதி எல்லாரும் ஒன்று தான். செயல்பாடு, மக்கள் நலப் பணிகள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி அரசியல் புரிதல், மாநிலத்தின் தேவைகள், இதெல்லாம் ஆய்ந்து அறிந்து செயல்பட வேண்டும். அதிகாரிகள் தங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அதிகாரிகளை தாண்டி சரி அதிகாரி இதை சொல்கிறாங்க, இப்படித்தான் நிலைமை என்பதை சிந்தித்து செய்யணும். அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் படித்தாங்க, எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போது தியாகராஜன் நிதியமைச்சர் இருக்கார், அவர் படித்தவர், நிதியை பற்றி ஓரளவு தெரிஞ்சுட்டு வந்தவர். ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட் போட்டார், முன்னாள் முதல்வர் தான். நான் சொல்கிறேன், எக்கனாமிக்ஸ் அவருக்கு என்ன தெரியும் தெரியாமல் கேட்குறேன். இப்போ நாவலராது நாஞ்சிலாறு நாவலர் நிதி அமைச்சராக நாஞ்சில் மனோகரன்னு, அவங்க எக்கனாமிக்ஸ் பிஏல படித்தாங்க. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அன்னு ஒன்று இருக்குது, எக்கனாமிக்ஸ் தியரி. இவரும் பட்ஜெட் கொடுத்தாரு. நான் தப்பாக சொல்லலை, எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கு அமைச்சர். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். திராவிடியன் ஸ்டாக்னா இப்படியெல்லாம் ஒரு சிந்தனைகள் இருக்குது. சிந்தனையாளர்கள், அறிவு சார்ந்த மக்களும் வேணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, தகுதியான நபர்கள், பிரச்சனைகளை தெரிந்தவர்கள், பிரச்சனை குறித்து சரியாக ஆலோசனை சொல்பவர்கள் இருக்கணும் அமைச்சரவையில். அதான் திமுக பொறுத்த வரைக்கும் நீ என்ன படிச்சிருக்கியோ, உனக்கு எந்த அனுபவம் இருக்கோ அந்த போஸ்ட் உனக்கு கொடுக்க போகிறோம். ஆமாம். அப்போது நேரு இருக்கிறார் அமைச்சர், அவர் நீண்ட காலம் அமைச்சரில் ஒரு அனுபவம் வாங்கிட்டு. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் தான் சொல்லணும், புரியல. அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தகுதி விசுவாசமா இல்லைனா திறமையா? என்னை பொறுத்தவரை அரசியல் வந்து விசுவாசத்தை விட நாட்டின் நலன், மக்கள் தேவை, மக்கள் நலன், நேர்மையான அரசியல், இதுதான் தேவை. அப்போ திமுகவில் ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு போடுறான்னா நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் அந்த நபருக்கு இருக்கும். அப்படி இல்லைனா போட ஒரு சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களில் அந்த பகுதிகளில் கட்சியை வளர்க்கணும், கட்சிக்கான ஒரு எதிர்கால தேவைக்கு ஒரு சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண தான் செய்வாங்க. ஒட்டுமொத்தமாக தனக்கு இப்படியே இருக்கிற ஆட்களை வச்சுக்கிறதுக்கு அது அமைச்சருன்னு தேவையில்லை. அமைச்சருங்கிறது ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க, ஒரு ஆளுமையான பதவி, அதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றப்பட வேண்டும். நான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கலாம், இன்றைக்கி மந்திரியாக இருக்கலாம், நாளை எந்திரின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு 10A1 போஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட 40 தடவை 50 தடவை அமைச்சர்களை மாற்றுறாங்க. அது என்ன ஒரு கேபினெட் சிஸ்டம்னா சாதாரண விஷயமா? பார்லிமெண்ட் டெமோக்ரஸி ஈஸியாக ஒரு பெரிய சிஸ்டம் பிரிட்டனில் வந்தது. எப்படி ஏதென்ஸில் டெமோக்ரஸி வந்தது தான், டெமோக்ரஸிலேருந்து வந்தது தான் பார்லிமெண்ட் சிஸ்டம், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டம். ரிப்பப்ளிக் ரோமில் பிறந்தது, குடியரசு ரோமில் பிறந்தது, ஜனநாயகம் கிரேக்கத்தில் பிறந்தது. கிரேக்கத்தில் பிறந்து பிரிட்டிஷில் போய் பிரிட்டிஷில் வந்து நாடாளுமன்ற ஜனநாயக முறையாக போச்சு. ரோமில் பிறந்த குடியரசு பிரான்ஸுக்கும் அமெரிக்காவும் போய் குடியரசுத் தலைவர் ஆட்சி. குடியரசு ரிப்பப்ளிக் வேறு, டெமோக்ரஸி வேறு. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மக்கள் நலப்பணி. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க தெரியாம? த கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி, கான்செப்ட் ஆஃப் ரிப்பப்ளிக், கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு இல்லையா? எத்தனை அமெண்ட்மெண்ட் இன்றைக்கி வந்து தெரியுமா? இன்றைக்கி மசோதாவோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் வந்து 130 வரைக்கும் வந்துருச்சு. 356 கொண்டு இந்திய அரசாங்கம், காங்கிரஸ், வாஜ்பாய் இல்லையோ பிஜேபி இது வரைக்கும் எத்தனை தடவை கலைச்சிருக்காங்க தெரியுமா? 125 தடவை எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அதுக்கு பிறகு இப்போ கலைச்சிருக்காங்க 2 தடவை. ஹரிஸ் ராவுத்து உத்தரகண்ட்லாம் கலைச்சாங்க, அது மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்லாம் கலைச்சாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? புரியுது சார், தெளிவாக புரியுது சார். ஆக்சுவலாக எதுக்கு அந்த கேள்வியை கேட்டேன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறவங்க மட்டும் அமைச்சராக்கி அழகு பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களே,
எனக்கு தெரிஞ்சு நீங்களே சட்டத்துறை அமைச்சராக மாறலாம் போல இருக்கு. இல்லை, எனக்கு வேண்டாம். நான் ஆகியிருந்தால் 89 அன்றைக்கு வாய்ப்பு இருந்தது, ஒரு அமைச்சரவை வாய்ப்பு இருந்தது. 79 தலைவர் கலைஞரோட எனக்கு என்னுடைய பேர் சொல்லி அன்றைக்கு வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கு என்னுடைய தொகுதியில் மட்டும் சிக்கல் எப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் மல்டி கார்னர் கண்டஸ்ட், கை, சேவல், ரெட்டப்புறா, உதயசூரியன் என்று நின்றார்கள். ஏன் தொகுதியில் ரெட்டப்புறாவும் நிற்கலை, கையும் நிற்கலை, சேவலையும் நானும் கதிரவாள் தான். மற்ற எல்லா தொகுதியிலையும் 4 சின்னங்கள் இருந்தது. அன்றைக்கு என் தொகுதியில் காங்கிரஸும் ரெட்டப்புறாவும் சேவலும் போட்டி இருந்தால் நான் ஒரு 10,000 ஓட்டை ஜெயிச்சிருப்பேன், அமைச்சராக மாறி இருப்பீங்க. அந்த வாய்ப்பு அன்னைக்கு இருந்தது. அது இயற்கையின் குணம். இந்த தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே பிரசாந்த் கிஷோர் இவரோட பேரை தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. ஆக்சுவலாக திமுக கட்சிக்கு பிரசாந்த் கிஷோரை இது போல் போடுங்க, இவரை நல்லா பண்ணுவாப்பில் அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சிஎம் ஒரு பக்கமாக, மேற்கு வங்கத்தோட சிஎம் மம்தா அவர்கள் ஒரு பக்கம், இப்படின்னு பல பேர் அடிபட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக திமுக இந்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் காரணமா? அவங்க இன்னைக்குள்ள கார்ப்பரேட் பாடிஸ் எல்லாருமே மோடியிலேருந்து எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு வந்துட்டாங்க. இப்போ தேர்தலுங்கிறதே வேறு மாதிரி அணுகுமுறை போயிடுச்சு. நாங்கள் பார்த்த தேர்தல், நான்லாம் தேர்தல் பணி கிட்டத்தட்ட எனக்கு நல்லா நினைவு இருக்குது, 70-71லேருந்து பணியாற்றியிருக்கேன். அன்றைக்கு இருந்த தேர்தல் பணி வர இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ் தேர்தல். ஏன்னா உலகமயமாக்கல்னு வந்துருச்சு நரசிம்மராவில். அன்னைக்கு பிறகு எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் மாறி எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி அணுகுமுறை வந்துச்சு. நீங்கள் என்னது, எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு ஒரு ஆலோசனை குழுக்கள்னு வச்சு தான் தேர்தல் நடத்துகிறாங்க. அப்படி தான் பிரசாந்த் கிஷோர் வந்தார் ஒழிய பிரசாந்த் கிஷோர் வச்சு தான் ஜெயிச்சேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை. இவங்க மேலே அவ்வளவு எதிர்வினைகள், ஏடிஎம்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள். ஏதோ ஜெயலலிதா மறைஞ்சாங்க, இவருடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொது கருத்து வந்தது, திமுக தான் அடுத்து வரணும் அங்கிறது பொதுவாக அந்த தேர்தல் அந்த அலை இருந்தது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற பக்கம் பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு, அப்படிதான் இல்லை? அப்படின்னா சொல்ல, அவரோட ஆலோசனை கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரை வச்சுதே ஜெயிச்சதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆலோசனை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அதோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆலோசனைன்னா என்ன ஆலோசனை கொடுத்துருப்பாரு? எலெக்ஷன் ட்ரெண்ட் இப்படி பண்ணுங்க, இப்படி தான் மக்கள் மனநிலை இருக்குது, பிரச்சாரங்கள் யுக்திகளை இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆலோசனை. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் ஒருத்தர் பேசுகிறப்ப எங்கே பார்க்கணும், அவரோட கை எங்கே இருக்கணும், அவரோட உடல் எப்படி நகரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு மைக்ரோ நேச்சர் விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, பேசுங்க, இந்த மாதிரி அணுகுங்க, மக்கள்கிட்ட போனான்னா இந்த மாதிரி பிரச்சனை பேசுனா மக்கள் இருக்கலாம், அனு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு அந்த அனுபவம் எனக்கு தெரியாது. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு. ஓகே சார், எனக்கு அதை பற்றியெல்லாம் நான் பார்க்கல. தமிழகத்தில் திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதில் முன்னோடியே திமுக தான், இதுலேருந்து வந்தது அதிமுக, மற்ற கட்சிகள் எல்லாமே எடுத்து நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப கார்ப்பரேட் மூளை திமுக தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கார்ப்பரேட் மூளை எந்த கட்சிக்கு தான் இல்லை, எந்த கட்சிக்கு தான் இல்லை. மோடி வச்சுருந்தார், மோடி வச்சு தான் பிரதமர், மம்தா வச்சுருக்குறாங்க, சரத்பவார் வச்சுருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் அதிமுகவில் இருந்து அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இல்லை இல்லை, பொது உடைமை பேசுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் நல்ல ஒரு கொள்கையை லட்சியத்தோடு இருக்க கட்சிகள் தான். அவங்களே மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகிறது இந்த தேர்தல் யுக்தியை கேரளாவில் பண்ணாங்க இல்லையா, உங்களுக்கு நினைவு இருக்கு? ஆமாம் ஆமாம், அப்படி பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. இது காலப்போக்கில் அன்றைக்குள்ள தேர்தல் வேறு, இன்றைக்குள்ள தேர்தல் வேறு. இப்படியான நிலையில் எல்லாத்துக்கும் மேலேயும் தேர்தல் வெற்றி பெறுறது செய்கிறது என்று தான் பிரதான நோக்கமாக எல்லாருக்கும் இருக்குது. ஏதோ ஒரு விதமாக ஒரு செஸ் போர்டில் விளையாடுறோம்னா எப்படி வெற்றி பண்ணுறோம் இல்லையா, அரசியல் ஒரு பக்கம் இருந்தால் கூட அரசியலில் காய் நகட்டுறது, அது அந்த வெற்றி முகத்தை நோக்கி போகிறது என்பது நேர்மையாகவும் சரியாகவும் உண்மையாகவும் போகணும். அது போராட்ட குணத்தோடும் போடணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி திமுக அப்டேட் ஆகிருக்கு. அப்படி எடுத்து காலத்துக்கு ஏற்ற காலத்துக்கு ஏற்றவாறு சரியாக அப்டேட் சரியாக நேர்மையாக தெளிவாக. சூப்பர் சார். சார் இந்த ரீசெண்ட் டைம் ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் சார். ஆக்சுவலாக திமுகவினர் இல்லை வெள்ள மறுத்துட்டாங்க, எல்லாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட கேட்டு விளக்கம் பெற விரும்புகிறேன். இப்போ திமுக ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு தமிழகத்தில் 130க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் போட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுற அளவு போச்சு. உண்மையிலேயே திமுக ஆட்சியில் கோயில்கள் இடிக்கப்பட்டு இருக்கா என்ன? நான் சொல்கிறேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். இது திருவாரூர்
தலைவர் கலைஞர் மேலே கடுமையாக இவர் வந்து கடவுள் மறுப்பவர், இந்துக்களுக்கு விரோதின்னு சொன்னாங்க. திருவாரூர் தேர அவர் ஓட விட்டார். அதே மாதிரி பெரியார் சேலத்தில் நடந்த பேரணியிலையும் சட்டப்பிரகாரம் நடந்துக்கிட்டார். ராமர் ஊர்வலத்தை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு உள்ள முதலமைச்சர் அவர்கள் அதில் ரொம்ப கவனமாக எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறத தான் கொண்டு போகிறாங்க. மத சார்பின்மைன்னு நம்ம சொல்லக்கூடாது, மத நல்லிணக்கம்னு சொல்லணும். அதுதான் சரியானது. மத சார்பின்மைன்னு சொல்வது அப்படின்னா எல்லா மதத்துக்கும் நீங்கள் சார்பாக தானே இருக்கிறீங்க. மத நல்லிணக்கம் ஒரு எல்லா மதங்களும். என்னுடைய கருத்து என்னென்னா, திருக்கோவில்கள், ஹிந்து கோவில்கள் 6 கால பூஜை நடக்கும். தேவாலயங்கள், கிறிஸ்துவ தேவாலயங்களில் மணியோசையோடு ஜெபங்கள் நடக்கும். மசூதிகளில் பாங்கோசையோடு தொழுகைகள் நடக்கும். குருத்துவாராக்களில் கிரந்தங்கள் படித்து அவருடைய தொழுகைகள் நடக்கணும். இறைவன் இல்லை, இறைமறைப்பாளர்கள் மேடைகள் போட்டு சதுக்கங்களில் பேசட்டும். இதுதான் மத நல்லிணக்கம். இது வேண்டும். இதை வைத்துக்கொண்டு இதில் ஒரு சிக்கலை உருவாக்குறது நாட்டு முன்னேற்றத்துக்கும் நல்லதல்ல. ஓகே சார். ஏன்னா அது நடக்காத விஷயம் இல்லை. இப்போ பல பேர் குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக பாஜகவினர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரைமரி டார்கெட்டே ஹிந்துஸ் மட்டும்தான். ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றியோ திமுக வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ திமுகவுக்கு அப்படி என்னதாப்பா இந்துக்கள் மேலே கோபம் அப்படின்னு கேட்குறாங்க சார். இப்போ பெரும்பான்மை வாதம், சிறுபான்மை வாதம், மதவாதம் என்பதை காட்டிலும் நாட்டின் முன்னேற்றம், மக்களுடைய தேவைகள், அதில் கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது வந்து உறவுகள் இருக்கின்றது, பந்தங்கள் இருக்குது. என் வீட்டு 4 சுவருக்குள்ளே தான். சரி சார். அது மாதிரி மதங்கள் வந்து அவங்க கூட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யார் மதத்தையும் புண்படுத்தாமல், யார் மதத்தையும் சிறுமைன்னு சொல்லாமல், இதான் சொன்னேன் 6 கால பூஜை நடக்கட்டும்னு சொன்னேன். அதுதான் வேணும், நிதானமாக. இதுதான் என்னுடைய அணுகுமுறை. புரியுது. எனக்குன்னு ஒரு அணுகுமுறையில் அதுவும் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வகையில் இருக்கிறதுனால எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கு நான் பேச முடியுது என்னால். ஓகே சார், தெளிவாக புரியுது சார். இப்போ இன்னொரு ஒரு கேள்வி சார். அந்த விஷயத்தில் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த 3 ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஃபெஸ்டிவல் சார்ந்து வாழ்த்து தெரிவிப்பார்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து எப்படி அதை செய்யணும்னு, எப்படி அதை அணுகணும் என்று தொடர்ந்து திமுக ஒரு அணுகுமுறையில் இருக்கின்றது. அது காலப்போக்கில் அதற்கான பதில்கள் வரலாம். ஆமாம், தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் இருக்கிறது, அதை தானே கடைப்பிடிக்க முடியும். கால மாற்றங்கள் எப்படி வருதோ இப்போ நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், சட்டம் அடிப்படையில் ஒன்றிய அரசு, மத்திய அரசு, இது ரெண்டுத்தில் எது சரி? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கான்ஸ்டியூஷன். அப்படின்னா மாநிலங்களின் ஒன்றியம் தானே அது. ஓகே, ஒன்றிய அரசு. இப்போது என்ன சொல்கிறேன்னா, உலகத்திலேயே அதிக பக்கங்கள் இருக்கிறது நம்ம அரசியல் சாசனம். எழுத்துக்களும் அதிகம். 75 ஆண்டுகளோடு ஆகலை. ஏன்னா கான்ஸ்டியூஷன் சுதந்திரம் வாங்கின பிறகு கம்மி தான். இப்போ 72 73 குடியரசு நாள் இப்போ தான் ஏற்றுக்கிட்டோம். 50 தான் ஏற்றுக்கிட்டோம். 72 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 130 திருத்தங்கள் சில மசோதாக்களாக நிறைவேற்றாமையே இருக்குது. அமெரிக்கன் அரசியலமைப்பு சட்டம் பக்கங்களில் பார்த்தா ஒரு 35 பக்கம்தான் வரும். பிரிவுகளும் கம்மி தான். 200 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 240 250 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கே வந்து ஒரு 17 திருத்தங்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்குது. பிரிட்டனில் வந்து அரசியல் சாசனம் கிடையாது. பிரிட்டன், நியூசிலாந்து, இஸ்ரேல் இந்த 3 நாடுகள் அரசியல் சாசனம், எழுதப்பட்ட அரசியல் சாசனம் கிடையாது. மரபுகள், சம்பிரதாயங்கள், ப்ராக்டிஸ் தான். ஒன்லி லெகசி ப்ராக்டிஸ், மரபுகள், கன்வென்ஷன்ஸ், ப்ராக்டிஸ். சரி சார், கொஸ்டின் சிம்பிள் சார். உங்களோட கண்ணோட்டத்தில் மத்திய அரசா ஒன்றிய அரசா சார்? ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு. ஓகே, திமுகவோட ஸ்டாண்டாக நீங்களும் எடுக்கிறீங்க அப்படி? ஓகே சார். இதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போல்லாம் ஒன்றிய அரசுன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தவே இல்லை. திடீர்னு எதுக்காக இந்த ஞானோதயம்? இல்லை, அப்படி இல்லையே. சூழ்நிலை ஒரு சில விஷயங்களில், ஒரு சில காலகட்டங்களில் இப்படி தான் பேசுங்கிற ஒரு தெளிவு வரும். அது பேச தப்பு இல்லை. இப்போ மாநில சுயாட்சின்னு பேசணும், தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். அது ஒரு நாள் வரும். இப்போ அயர்லாண்டு போராட்டம் எத்தனை காலம் நடந்தது?
அது ஒரு கட்டம் வரும் எல்லாத்துக்கும். இப்போ அதுக்கான பார்வை இப்படி ஒன்றிய அரசு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அன்னு சிந்தனை வந்திருக்கு. பார்வை தெளிஞ்சிருக்கு இப்போ. தெளிவாக வரத்தான் இது ஒன்றும் இல்லையா, எல்லாமே ஒரு வளர்ச்சி, ஒரு தாக்கம், அதோடைய பயணிக்கிற இலக்கு, பரிணாமம், கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, மாறுகள். ஓகே சார். அதே போல் எலெக்ஷனில் திமுக ஜெயிச்ச பிற்பாடு இந்த திமுக ஃபாலோ பண்ணுற பல பேர் ட்விட்டர் கணக்கில் போனீங்க அப்படின்னா பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்ற வார்த்தைகளை பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும், ஏன்னா சம்மந்தமாக புக்கை எழுதுறீங்க. என்னதான் அது பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக டிராவிடியன் ஸ்டாக் என்றால் மாநில சுயாட்சி, அண்ணா சொன்ன கொள்கை, தமிழர்களுடைய வாழ்வு. அண்ணா காலத்தில் என்னென்னா தமிழிலிருந்து தான் மலையாளம், துளுவ மொழி, கன்னடம், தெலுங்கு பிறந்தது. அன்னைக்குள்ள பார்வையில், அன்னைக்குள்ள தேவையில், அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் தென் மாநிலங்களெல்லாம் ஒரு கூட்டுறவு முறையை இணைந்து பாடுபட்டு ஒரு திராவிட நாடு என்று நிலைநிறுத்தி நம்முடைய தேவைகளை டெல்லியில் கேட்போம் என்கிற ஒரு நோக்கத்தில் அன்னைக்கு திராவிட நாடுன்னு பேசப்பட்டது. திராவிட நாடு என்பது தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியதான் திராவிட நாடு. நான் ஏற்கனவே தினமணியில் தெளிவாக கட்டுரை, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியதான் திராவிட நாடுன்னு என் கட்டுரையே தினமணியில் ஒரு போன வருஷம் வந்தது, தெளிவாக எழுதியிருக்கு. திராவிடம் கால்டுவெல் போப்புக்கு முன்னாடி, மனோன்மணி சுந்தரனாருக்கு முன்னாடி, ரவீந்திர தாகூருக்கு முன்னாடி, காஷ்மீர் பண்டிட்டுக்குள்ள திராவிடம்னு சொல்லியிருக்கிறாங்க, பக்தி இலக்கியங்களும் சொல்லப்பட்டது. இந்தியா என்ற நாட்டில், துணைக்கண்டத்தில் தமிழர்கள் என்ற ஒரு இனம் உடைய தேவைகள், அவங்களுடைய தன்மானம், அவருடைய கலாச்சாரம், நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் மாநில சுயாட்சி வேண்டும். தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய வரையில் மாற்று மொழிகளை திணிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த பலர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், சமூக நீதி கொள்கை. அப்போ இது எல்லாத்தையும் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், தமிழகத்தின் உரிமைகள், தமிழகத்தினுடைய ஆதாரங்களை பெருக்குவது, இதுதான் டிராவிடியன் ஸ்டாக். டிராவிடியன் மாடல் என்பது இது டிராவிடியன் ஸ்டாக். இதுக்காக குரல் கொடுப்பு டிராவிடியன் ஸ்டாக். அதுவும் தன்மானத்தோடு, போராட்ட குணத்தோடு, போர்க்குணத்தோடு, சுயமரியாதையோடு நேர்மையாக கொண்டு வருவதுதான் டிராவிடியன் ஸ்டாக். அடுத்து டிராவிடியன் மாடலுங்கிறாங்க. டிராவிடியன் மாடல் என்பது பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக திட்டங்களை நிறைவேற்றுவது. சைக்கிள் ரிக்ஷாவை ஒழித்தோம், கை ரிக்ஷாவை ஒழித்தோம். இன்றைக்கும் மேற்கு வங்கத்தில் தினைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தப்போ, இன்றைக்கும் போனால் நீங்கள் கல்கத்தாவில் போனால் கை ரிக்ஷா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒழிச்சிருக்கும் இல்லையா, இதுதான் டிராவிடியன் மாடல். அதே மாதிரி இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் முதல் கொடுத்தாங்க, இது பைலட் ஸ்கீம். குடிசை மாற்று வாரியம், சரி, சாதாரண நீங்கள் மும்பையில் போனாலோ கல்கத்தாவில் போனால் பல பேர் குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கும். அது கூட ரெண்டில் ஒரு சிலர் வாழ்கிறாங்க. நீங்கள் என்ன சார், இல்லை நான் சொல்ல வரேன் ரெண்டில் வராங்க. ஆனால் அப்போவே குடிசை மாற்று வாரியம் ஒரு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி கொடுத்தாங்க, அது ஒரு முக்கியமான ஸ்கீம். இப்படி பல முன்னோடி திட்டங்கள், பைலட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு, இதுதான் டிராவிடியன் மாடல். ஏன்னா இத்தனைக்கும் உங்களுக்கு இன்னொன்று பார்க்கணும், இந்தியாவில் காங்கிரஸோ பாஜகவோ ஒரு 40-50 ஆண்டுகள் ஆட்சிக்கு வராத ஒரே மண் தமிழ்நாடு. அங்கே டெல்லியில் போராடி தான் நிதிகளை வாங்குகிறாங்க. இப்போ இருந்தால் கூட்டணி கட்சியில் போகிறோம். இப்போ கலைஞர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே போராடி பணங்கள் வாங்குறது அவ்வளோ கஷ்டம், எமர்ஜென்சிலாம் வந்தது. அந்த தொகுப்பு நிதியில் இந்த அளவு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர். அது அந்த தலைவர் மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு அவர் கொண்டு வந்து சத்தான உணவாக நான் முட்டை போடுறேன் அண்ணார். இதுதான் டிராவிடியன் மாடல், டிராவிடியன் ஸ்டாக், டிராவிடியன் மாடல். இந்த திராவிடம் அப்படின்ற விஷயத்தை வரவேற்கலாம். ஆனால் எங்கே முரண் ஏற்படுது இக்கால இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மண்ணில் வசிக்கிறவங்க, தெலுங்கு மண்ணில் வசிக்கிறவங்க, மலையாள மண்ணில் வசிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான்ப்பா திராவிடம். ஆனால் இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழர்களாலே திராவிடம் அப்படின்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட கொள்கை இந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அப்போ ஆந்திராலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேரளாலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் திராவிட ஜெயிச்சு தான் அர்த்தம். ஒன்று கேட்குறேன், கேரளாவில் மாட்டிறைச்சி பிரச்சனை வந்தது இல்லையா? வந்துச்சு சார். அப்போ என்ன சொன்னாங்க? வி ஆர் டிராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாங்களா இல்லையா? வாயில சொல்றாங்க சார். கேளுங்க, நாங்களா திராவிட இயக்கத்தை சார்ந்த தென் மாநிலத்துக்காரர்கள், எங்களது இன்டர்வியூ பண்ணாதுங்கன்னு நாங்கள் சொன்னாங்களா இல்லையா? மாட்டிறைச்சி பிரச்சனை வந்தது இல்லையா? அதே மாதிரி
தெலுங்கானா பிரச்சனை போய் வி ஆர் திராவிடியன் ஸ்டாக், எங்கள் தனி மாநிலவன் தெலுங்கானா காரங்க சொன்னாங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போராடுவோம், பேசத்தான் செய்வாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த திராவிடம் என்ற வார்த்தை என்பது தமிழகத்திலிருந்து ஏற்றி வைத்த தீபம். அதனால அந்த ஏற்றி வைத்த தீபத்தை யார் பயன்படுத்திக்கிறார்களோ இந்த 4-5 மாநிலங்கள், அதான் சித்தராமையா சொல்லலையா, எனக்கு தனிக்குடி வேண்டும், நாங்கள் திராவிடியன் உடைய மாநிலங்கள் சேர்ந்த அந்த குரூப் பெடிகிரி. கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் தான், தேசிய கட்சியினுடைய முதலமைச்சர் தான், எனக்கு ஒரு தனிக்குடி கொடுங்கன்னு சித்தராமையா சொல்லலையா? அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? திராவிடியன் பெடிகிரின்னு சொன்னாரா இல்லையா? நான் கேட்குறேன், அப்போ அது சொன்னால என்னத்தை மற்ற மாநிலம் சொன்னால என்ன கேட்குறேன் சார். தமிழக அரசியல் தலைவர்கள் தங்களோட பேருக்கு பின்னாடி கூட திராவிடம்ன்ற வார்த்தையை சேர்க்க தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற தலைவர்கள்லாம் பிரச்சனை வர்றப்ப மட்டும் அந்த பேரை யூட்டிலைஸ் பிரச்சனை பண்றாங்க. வர்றத நான் சொல்றேன், பிரச்சனை வர்றது மட்டும் இல்லை, இந்த திராவிடியன் என்பது அண்ணா காலத்திலேயே அந்த ஏரியாவில் யாரும் பேசலை, இங்கே பேசப்பட்ட பொருள். அந்த நல்ல இணக்கத்தில் என்னன்னா, அன்னைக்கு என்ன விஷயம்னா, ஒரு காங்கிரஸ்ன்ற ஒரு பெரிய கட்சி அதை எடுத்து போராடணும். அன்றைக்கி நம்பூதிரியப்பாடு அரசாங்கம் முதல்ல கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கழிக்கலை, 356 கொண்டு காங்கிரஸ் அரசாங்கத்தை கழிச்சாங்க. நேரு கோபிச்சண்டுன்னு அந்த பஞ்சாப் காங்கிரஸ் அரசாங்கம் தான் 356 பலியானது. 3வது தடவை தான் நம்பூதிரிப்பாடு அரசாங்கத்தை கழிச்சாங்க கேரளத்தை. இப்படியான விஷயங்களை அன்னைக்கு காங்கிரஸுங்கிறது பெரிய ஒரு தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி. இந்த கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு மாநில கட்சிங்கிறது திமுக, அதுக்கு பிறகு தான் அகாலிதளம் வருது. அன்னைக்கு நம்ம ஒரு மாநில கட்சியாக, ஒரு வட்டார கட்சியாக, ஒரு பிரதேசத்துடைய கோரிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டும் என்பது அண்ணா அன்னைக்கு திராவிட நாடு என்று ஒரு கூட்டு முயற்சியில் இந்த நாடுகளாக சேரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முயற்சிகளை பண்ணும்போது அந்த கட்டத்தில் முயற்சி எடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிற ஒரு தடங்கள் வந்தது. எப்படி தடங்கள் வந்ததுன்னா, இதெல்லாம் பலர் எங்கள் ஆட்களை சொல்ல மாட்டேங்காங்க. ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாப்போசி போராடல திருத்தணி, இதை வச்சுட்டு நம்மளை பிரித்தாங்க. சித்தூர், நெல்லூர், காளகஸ்தி, திருத்தணி, திருப்பதி எங்களுக்கு வேணுங்கிறோம். அங்கே கர்நாடகத்தில் கொல்லேகால் வேணுங்கிறோம். இங்கே பாலக்காட்டு பக்கத்தில் 20 கிராமம் வேணும்னு நம்ம கேட்குறோம். மாப்போசி போராட எல்லோரும் கேட்குறோம். இப்போ இந்த திராவிட நாடுன்னு சொல்லப்பட்ட கடத்தில் இந்த சிக்கல் இடையில வருது. நான் சொல்கிறது 56 கட்சி பிறகு திராவிட நாடு. இப்படி இருக்கும்போது அந்த கோரிக்கைகளை சகோதர மாநிலங்கள், அண்டை மாநிலம் கூட கொண்டு போக முடியல ஒரு தீர்க்கமாக. அன்னைக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அதற்கு பிறகு என்னாச்சு, கன்னியாகுமரி நம்மோடு சேர்த்தாங்க. பாலக்காட்டில் இழந்தோம், நெடுமாங்காடு நெய்யாற்றங்கரை இழந்தோம் தெற்க. இங்கே கொல்லேகால், குப்பம், கோலார் தங்க சுரங்கம், சித்தூர், நெல்லூர் எல்லாம் இழந்தோம். சென்னையை மட்டும் அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்தது. இப்படியான சிக்கல்கள் அப்போது வந்ததால் அதை வீரியமாக தெளிவாக கொண்டு போய் செய்யவில்லை. தெலுங்கானா பிரச்சனை, சென்னாரெட்டி போன்றவர்கள், சுந்தரையா போன்றவர்கள் அங்கே போராடினார்கள். தனிப்பட்ட வகையில் சில காரணங்களால் அதை மேலும் முன்னெடுத்து அந்த கட்டத்தை சொன்னது அது முன்னேறி இருக்கும். இப்போ மாநில சுயாட்சி சொன்னீங்களே, இந்த மாநில சுயாட்சியை பற்றி அண்ணா தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மாநில சுயாட்சி எப்படி வந்தது? லோகமானிய திலகர் பூரண சுயராஜ்யம் மாநிலங்களுக்கு, மாகாண சுயராஜ்யம் வேணும்னு அவர் வச்ச கோரிக்கை. சுயராஜா மை பிரத் ரைட்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்போ மாகாணங்கள் தெளிவிய சுயராஜ்யம் தான் வந்தது. அதற்கு பிறகு மௌலானா ஆசாத் போன்றவங்கெல்லாம் காங்கிரஸ் காரிய கமிட்டியில் ஒரு அறிக்கை கொடுக்காங்க, மாநிலங்களுக்கு தன்னாட்சி, அதாவது சுயராஜ்யம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நேருடைய தந்தையார் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு அறிக்கை காந்திக்கு வழங்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு சுயராஜ்யம் கொடுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு மொழி வாரியாக பிரித்து அந்தந்த மாநிலங்களுக்கு தனியாக காங்கிரஸ் அமைப்புகள் கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ்காரங்களே விரும்பிய சுயராஜ்யம் தான் இந்த சுயாட்சி. ஓகே சார். அதுபோல் லக்னோ ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது காங்கிரஸில், அதில் இந்த மாகாண சுயராஜ்யத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடம்ன்றது ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, ஜெயிக்குமா? திராவிடம் என்பது தன்னுடைய பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, மக்கள் நலனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதற்கென்று இலக்கு இருக்கின்றது,
எப்படி ஒரு கால ஓட்டம் இருந்து அது மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அவ்வளோ நிற்காது. நிற்காது, ஓடிக்கொண்டு இருக்கும். ஓகே சார். அது தமிழக மக்களுக்காக இருக்கும். அந்த ஓட்டத்தில் ஆங்காங்கே ஒவ்வொரு புள்ளியிலும் தன்னுடைய இலக்கை அடைந்து கொண்டு வெற்றியை நாட்டி கொண்டு வருகிறது. உங்களோட அடையாளம் அப்படின்னு நான் 3 விஷயம் நான் முன்னிறுத்துறேன். அதில் எதை நீங்கள் பிக் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு தமிழர், நீங்கள் ஒரு ஹிந்து, நீங்கள் ஒரு திராவிடர். இதில் உங்களோட அடையாளம் எது? தமிழன் என்பது திராவிடத்தில் உள்ளடக்கம், இந்திய பிரஜை. அது பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. இல்லை, உங்களோட பதில் கேட்குறேன். ஏதா நான் பாரதியை நேசிக்கிறவன். என் வீட்டில் பார்த்தா பாரதி படம், காந்தி படம், கலைஞர் படம், எல்லார் படம் இருக்கும். அதாவது கேஎஸ்ஆர் திராவிடனா ஹிந்துவா? இது அது சொல்கிறேன், நான் தமிழன் என்பது திராவிடத்தில் உள்ளடக்கம், திராவிடம் என்பது இந்தியாவில் உள்ளடக்கம். இதுதான் என்னுடைய பதில். கொக்கென நினைத்தாரோ தமிழக ஆளுநர் ரவி. இவ்வளோ நேரம் சுயாட்சியை பற்றி அவ்வளோ விஷயங்கள் கதையாக சொன்னீங்க சார். எங்களுக்கு வரலாறு புரிய வச்சுருந்தீங்க. முரசொலியில் சிலந்தி அப்படின்ற கட்டுரை 2 நாளைக்கு படி வந்து. ஓகே, ஒரு எஸ் சார். நாங்கள் என்ன இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம்னா, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவருக்கு யாராவது அவர் சிலந்தி எழுதுவார். இன்னும் ஒரு சில இடங்களில் நானே முரசொலியில் கொடுக்கும்போது சிலந்தியில் கொஞ்சம் திருத்தி போடுப்பா அனோட சொன்னெல்லாம் நினைவு உண்டு. எதுக்கு சார் அவ்வளோ ஹாஷாக எழுதுறீங்க சிலந்தியில்? அது அப்போ சிலந்தி உங்களுக்கு தெரியும், கிராமத்துக்கு பக்கத்தில் சிலந்தி 2 கருத்து இருக்குது. சிலந்தி வளகட்டும், அந்த சிக்கல்லேருந்து போனால் ரொம்ப சிக்கல். 2வது, கிராமத்தில் நாட்டுப்புற இடங்களில் சிலந்தின்னா பின்னாடி ஒரு புண்ணு மாதிரி வரும். எங்கள் ஏரியாக்கில் கரிசல் காட்டில் சொல்லுவாங்க, சிலந்திக்கு 2 அர்த்தம் உண்டு. உட்கார முடியாது, நின்றுட்டே இருக்கணும், பெரிய அவஸ்தை. ஆனால் சிலந்தி எல்லா விதத்துலையும் கேள்வி கேட்கும். கேள்வின்னா அந்த ஒரு தாக்கத்தை, ஈர்க்கத்தை ஏற்படும். அந்த அளவில் இப்போ கவர்னர் இந்த நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாடு முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அதில் ஒரு தெளிவான இப்போ 2 விஷயங்கள் பாருங்கள். இந்த 7 பேர் விடுதலை இத்தனை நாள் வச்சுட்டு நீதிமன்றங்களும் தெளிவு பண்ணிடுச்சு. பழைய கவர்னர் அந்த புரோகித்தும் வச்சுட்டு இன்னையும் அதில் முடிவு எடுக்கல. அப்போ நீட்லேயும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்தை முறைப்படுத்தி அனுப்புறது தானே அவருக்கு கவர்னருடைய பணி. இங்கே தான் சார் கேள்வி வருது. இப்போது நீட் தேர்வு சம்மந்தமாக கோப்புனாமல் கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கோம். 7 பேர் விடுதலை சம்மந்தமான கோப்பையும் கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதை நாட் போட்டு மூடி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல சார், கவர்னர் இவ்வளோ மாதங்கள் வரைக்கும் மட்டும்தான் ஒரு ஃபைலை தக்க வச்சுருக்கணும், அதுக்கு மேலே மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வரையறை இப்போ இருக்க சட்டத்தில் கொடுக்கப்படலை. அந்த ஒரு விஷயம் நடக்குதே அப்படின்னா மாநில அரசு என்ன பண்ணணும்? தொடர்ந்து அதுதான் இப்போ ராஜமன்னார் கமிஷன் அறிக்கையை போட்டோம். ராமகிருஷ்ண ஹெக்டே வேணார், கவர்னரே வேண்டான்னு வெள்ளை அறிக்கை கொடுத்தார் முதலமைச்சர். கர்நாடகா முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டே என்ன சொன்னார்? அண்ணா சொன்னார்ல, ஆட்டுக்கு தாடி மாதிரி. ராமகிருஷ்ண ஹெக்டே ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தாரு. ஆனால் இப்போ வரைக்கும் பிரயோஜனம் இல்லையா சார்? அதான் கேட்குறேன். இந்த விஷயங்கள்லாம் உள்ளார்ந்து கொண்டு போய் எதையும் ஒரு தீர்க்கமாக அணுகுமுறையில் தத்துவ ரீதியாக, கோட்பாடு ரீதியாக ஒரு அழுத்தத்தையும் திருத்தத்தையும் எப்படி வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கை நடத்துகிறோமோ, இந்த வழக்கு இப்படித்தான், இதுக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும், அந்த நீதிபதியை நம்ம வலியுறுத்துகிறோமோ, அது மாதிரி நம்முடைய அணுகுமுறையை கொண்டு போய் பேசணும். மத்திய சர்க்கார் உடைய கண்காணிகளாக ஆளுநர்னு சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது டெல்லியில். இப்படி பல்வேறு கட்சிகள் குரல் கொடுக்கின்றன. மேற்கு வங்கத்தில் மம்தா, அது மாதிரி மகாராஷ்டிராவிலையும் எதிர்வினை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் பினராயி விஜயன், அதே மாதிரி பஞ்சாபில். இப்படியான ஆட்சிகள், மாநில ஆட்சிகள் ஒன்று சேர்ந்து இதற்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு தருணம் இது முன்னெடுக்கணும். இதுதான் ஒரு கூட்டுறவு முறையான ஒரு அணுகுமுறை அரசியல். நீங்கள் சொல்கிறது எல்லாமே பாஜக ஆளாத மாநிலங்கள். ஆமாம், அவங்க எதிர்க்கிறாங்க இல்லையா பாஜக. அப்போ இருக்கும்போது நான் சொல்கிறேன், இதே பாஜகவோட நாளைக்கு மாநிலங்களுக்கு ஆள வரும்போது ஒரு காங்கிரஸோ வேறு ஏதோ கட்சி வரும்போது கவர்னர் எவ்வளோ சங்கடப்படுத்துனாங்க. இது இவங்களுக்கு பாஜகவுக்கும் ஒரு காலத்து சங்கடம் கொடுத்தாங்கல்ல கவர்னர்கள். அதை மனசில் வச்சுட்டு தான் இப்போ பண்ணுறாங்க. இது வரைக்கும் 386 எத்தனை கழிச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், 125 வரைக்கும் மேலே கழிச்சிட்டாங்களே சார். திமுக பொறுத்த வரைக்கும் செலவிக்கிறது சரியா தப்பா? தலைவர்களாக இருந்தவர்கள் நம்ம விட்டு சென்றவர்களுக்கு சிலை வைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை வைக்கிறாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. பகத்சிங் தலைவர்னு அண்ணாவுக்கு சிலை வைக்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? ஒரு நினைவு, அவ்வளோதான். அவங்களுக்கான அவங்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் செய்கிறோம், ஒரு அடையாளமாக. இது எல்லாருமே செய்கிறாங்க.
எல்லாம் உலக அளவில் இருக்குது. எனக்கு என்னன்னா இது உலக அளவில் இருக்குது. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அமெரிக்கா. புரியுது சார். மற்றவங்க செய்கிறது எனக்கு பெருசாக தெரியல சார். ஆனால் திராவிட கட்சிகள் செய்கிறப்ப தான் புதுசாக பார்க்க தோணுது. ஏன்னா கடவுளை நம்ம அடையாளப்படுத்துறது சிலையை வச்சு தான். திராவிட கட்சிகள் எதிர்க்கிறது கடவுளை தான். நான் சொல்கிறேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நான் கோயிலுக்கு போக மாட்டேன். 4000 தீவியப்பர் வந்து அவ்வளோ நல்லா படிப்பேன். நல்ல தமிழ் ஆண்டாள் பாசுரங்களை, தேவாரம் திருவாசகம் பதியங்களை படிப்பேன். பைபிளையும் வாசிச்சிருக்கேன், குரான்லையும் அறிஞ்சிருக்கேன். நல்லது மொழிநடை, அறியாத விஷயங்கள், அறியாத தத்துவங்களும் அதுலேயும் இருக்குது. இது காலப்போக்கில் ஒன்று சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி இறைமறுப்பு கொள்கை. ஜோதிபாஸ் காலத்திலே விவேகானந்தர் படத்தை மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் வச்சாங்க. பிடி ராஜன், பழனிவேல் ராஜன், அவர் தான் ஐயப்பொங்கலுக்கு போனார். மலைமுறிச்சோலையை நெடுமாறனுடைய தந்தையாரோடு சேர்ந்து அலர்கோவில் வச்சார். அவர் நீதி கட்சிக்காரர் தான். அவங்க மறுப்பில் தான் இருந்தாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது வந்து இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே சொன்னேன், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என் சார்ந்த விடயங்கள் என்னையை பொறுத்து இருக்கும். இது வந்து எந்த வகையிலையும் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு இதாக இருக்கக்கூடாது. என்னுடைய தேவை, எனக்கு ஏற்படுகின்ற, நான் ஒரு விவசாயி, ஒரு வழக்கறிஞர், எனக்கு தேவையான தேவைகளை நான் தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். என்னுடைய அரசியல் அடையாளத்தை வைத்துக்கொண்டு அதை பூர்த்தி செய்யக்கூடாது. முடிந்தளவு பூர்த்தி செய்யணும். என் நண்பர்கள்ட்ட யார்ட்டா உதவி கேட்கலாம். இல்லைன்னா அதுக்குள்ளே நான் வாழணும். அந்த வட்டத்துக்குள்ளே என்ன எனக்குள்ள ரிசோர்ஸஸ் இருக்கோ அதுக்குள்ளே சிக்கனமாகவோ ஏதோ வாழணும். இப்படி தான் இந்த மதத்தையும் பார்க்கணும். எனக்கு இந்த மதம் பிடிச்சிருந்தால் அந்த மதத்துக்குள்ளே என்னுடைய வீட்டில் பூஜை பண்ணுறோம். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னை துணைவியார், என்னுடைய உறவுன்னு சாமி கும்பிட்றது சேர்ந்து வச்சுப்போம். அது அவங்க சர்ச்சுக்கு போகிறது, அதை அப்படியே சொல்லிட்டு திருக்கோயிலுக்கு போகிறோம். அவங்கவுங்க இப்படி வச்சுக்க. இதில் வந்து அது வேற இது வேற. என்னை பொறுத்தவரை எனக்கு என்னென்னா, திமுக அப்படின்றது கடவுள் ஏற்பு கொள்கையுடைய கட்சியா, கடவுள் மறுப்பு கொள்கையுடைய கட்சியா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொல்லிட்டார். ஆனால் பெரியார் அப்படி சொல்லலையே சார். அதுக்கு நான் தெரியும். அந்த என் கருத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என் கருத்தை நான் சொல்கிறேன். என் கருத்தை தான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. ஏன்னா இப்போ திமுக என் கருத்தை தான் சொல்ல முடியும் சார். புரியுது. திமுக பேனரை பார்த்தோம்னாக்கா அதில் ஸ்டாலின் அவர்கள் முதல் முகமாக இருக்கும், பின்னாடி கலைஞர் அவர்கள், அதுக்கு பின்னாடி அண்ணா அவர்கள் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாங்க. என் கருத்தை நான் சொல்கிறேன். நான் வந்து திமிரில் சொல்லலை. ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவன், அத்தனை தலைவர்களை பார்த்துட்டு வந்துடுவேன். இந்திரா காந்தி மூலம் அத்தனை பேர் கூட நான் இருந்தவன், பழகினவன். இன்றைக்கி யாரும் என்னை தெரியாமல் இருக்கலாம். சட்டத்தை படித்தவன், பொருளாதாரத்தை படித்தவன், இறையியலை படித்தவன், வரலாறை படித்தவன், புவியியல் படித்தவன், ஓரளவு. அதில் எனக்கு சரியின்படுதான் நான் சொல்ல முடியும். இலக்கியத்தை படிச்சிருக்கேன். இது எனக்கு தோணுது, இதுதான் என்னுடைய மார்க்கம், இதுதான் என்னுடைய வழி, இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் சிந்திக்கிறேன். தன்மானம், சிந்திப்பு, ஆய்வு, ஒரு முடிவு. ஓகே சார், தெளிவாக புரியுது சார். திமுக தொண்டர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு? மதத்துக்கா இல்லைனா கட்சிக்கா? ஏன்னா திமுக இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இந்துக்கள் தான். அதனால தான் கேட்குறேன். அதான் திரும்ப அதுலேயே ஆன்சர் இருக்கு. இந்து எல்லா, நான் தெளிவாக சொல்லிட்டேன், எல்லா மதங்களும் மத நல்லிணக்கத்தோடு அணுக வேண்டும். எல்லா கோவில்களும் மசூதிகளும் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு பள்ளிவாசல்களிலும் அவங்கவுங்களுடைய மத வழிபாடுகள் நடக்கட்டும். நான் ஓப்பனாக கேட்டுறேன் சார். அது என்ன, கொஞ்சம் திமுக தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்களை நிற்க வச்சு, உனக்கு மதம் முக்கியமா கட்சி முக்கியமா, நீ இந்த மதத்தை விட்டால் தான் கட்சியில் சேர முடியும், உறுப்பினர் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாவே சொல்லிட்டாரு, ஒன்றியங்களும் ஒரு பிறகு கலைஞரை ஏன் வந்து திருவாரூர் தேரை வந்து சரி பண்ணி ஓட்டுறாரு? ஏன் இப்போ கலைஞர் இப்போ வந்து அந்த கோவில்கள்லாம் அந்த அறநிலைத்துறை அமைச்சரை வச்சுட்டு முதலமைச்சரை போய் பார்த்து அது சரி பண்ணுங்க, எங்கெங்கே தயாராக இருக்கோ தண்ணி முதலமைச்சர் ஏன் உத்தரவு போடுறாரு? அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் மக்கள் நலனுக்காக பண்ணுவீங்க. மக்கள் விருப்பம் நம்ம விருப்பம். ஒரு ஆட்சி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்போ வந்து நான் பினராயி விஜயன் இருக்காருங்க, அவங்களுக்கு கோவிலே கிடையாது. பத்மநாப சுவாமி கோவிலில் வந்து இப்போ சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? திருவனந்தபுரத்தில் வசதிகள் செஞ்சு கொடுக்காங்களா இல்லையா? எங்கள் தலைமுறை ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா, நமக்கு கட்சியில் கொள்கை ஒன்று இருந்தாலும் ஆட்சி அமைச்சிட்டோம்னாக்கா நம்ம கொள்கையில் அங்கே சமரசம் பண்ணி, கொள்கையில் அன்பில்லை, ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வரும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம், மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். ஆனால் அதே மக்கள் நல அரசுகளில் நம்முடைய கொள்கைகளை இதுதான் என்று மக்களுக்கு திசையை காட்டி ஆட்சியும் மக்களும் நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல். அரசியல் என்பது
அமைச்சர் பதவி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பதை தாண்டி அரசியல் இருக்கின்றது. அதுதான் என்னுடைய அரசியல். பதவிகள் வரலாம், பதவிகள் போகலாம், தேர்தல்கள் வரலாம், தேர்தல்கள் போகலாம், ஆனால் அதை தாண்டி இருக்கின்றது. எப்படி எதற்கு சொல்கிறேன் என்றால், இதுவரை 35 விடயங்களுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் தட்டியுள்ளேன். பாலிடிக்ஸ் இஸ் ஒன்லி ஃபேஸிங் எலெக்ஷன், கெட்டிங் அண்ட் சிட்டிங் சம் பிளேசஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் a different track, like ஒரு சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸும்பாங்க ஃபிசிக்ஸில், பௌதிகத்தில். அது மாதிரி இப்படி சுற்றும், இப்படி லெஃப்டில் சுற்றும், ரைட்டில் சுற்றும், அதுதான் பாலிடிக்ஸ். அப்படி சுற்றினால்தான் சக்தி கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ மூலமாக அரசியல் பற்றின எங்களோட கண்ணோட்டமே வேறு பக்கம் திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் உங்களை பற்றி தமிழகத்தில் பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எந்த ஒரு அப்படி எனக்கு அக்கறை இல்லை சார், எங்களுக்கு நான் ஒன்றும் சினிமா நடிகர் இல்லைங்க. இங்கே இருக்க சினிமா நடிகர் தான் நேரத்தே இல்லை. நான் உழைச்சிருக்கேங்க, கெட்டா கம்பீரமாக இருக்குங்க. பலருக்கு நான் உதவியாக இருந்திருக்குங்க. என்னால் பலர் உதவி பெற்றார்கள், பெரிய இடத்துக்கு போனாங்க. அதை பற்றி வருத்தப்படல. புரியுது. ஆனால் நன்றி என்ற வார்த்தைக்காக நான் உழைக்கவில்லை. எனக்கு மனசில் சரியாகப்பட்டது உழைத்தேன். அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே பல அமைச்சர்கள் அந்த பதவிக்கு போகிறதுக்கே நீங்கள் ஒரு காரணமாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேட்டிருந்தேன் சார். சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணது மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.